ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம காரா மீன் மஞ்சள் பால் ஊற்றி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பூண்டு, மிளகு, மஞ்சள் தூள் சேர்க்குறனால மழை காலத்தில் நம்மளுக்கு சளிக்கு ரொம்ப நல்லது. இதில் நான் காரா மீன் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு நான் தேங்காய் ஒரு 1/2 கப் திருவி எடுத்துக்கிறேன். இதில் சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 7 வெங்காயம், 10 பூண்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நான் ஒரு 3 கருவேப்பிலை அதோடு போட்டுக்கிறேன். இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா பேஸ்ட்டாக. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருவோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா செவந்து வரவும் வெங்காயம் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் நான் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இதில் நம்ம புளி எதுவும் கரைச்சி ஊற்ற போகிறதில்ல, அதனால நான் ஒரு 3 தக்காளி எடுத்து போட்டுக்கிறேன். சின்ன தக்காளி தான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் ரொம்ப பெருசாக இருந்தால் 2 கூட எடுத்துக்கிறோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். விட்டுட்டு தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா பேஸ்ட்டாக நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் அதிகமாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு மஞ்சள் பால் குழம்புங்கிறனால நம்மளுக்கு மஞ்சளாக இருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான், வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கிறங்க. இப்போ இதில் அப்படியே தண்ணி ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு மழை டயத்தில் ரொம்ப சளி பிடிக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம இப்படி வச்சு சாப்பிட்டோன்னா அந்த சளியெல்லாம் போயிடும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே இதில் ஊற்றிடுவோம். அதை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரத்தட்டிக்கும் அப்படியே வச்சுருவோம். மழை டயத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு காரா மீன் கிடச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க. வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இறக்க போகிற டயத்தில் நம்ம போடுவோம். முன்னாடியே போட்டு ரொம்ப கொதிக்க விட்டுட்டோன்னா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். நம்ம ஃபுல்லுமே மீன் எல்லாத்தையுமே போட்டுக்கிடுவோம். போட்டு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கிறங்க. இப்போ மீன் நல்லா ஒரு கொதியிலே வெந்துருச்சு. இது சின்ன மீன்னால சீக்கிரமே வெந்துடும். உடஞ்சிச்சின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பராக நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம். மீன் எதுவுமே உடையில பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இது மழை டயத்தில் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சளிலாம் பிடிச்சுன்னா உடனே ரிலீஃப் ஆயிரும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.